சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் கொள்ளைகால் தாலுக்காவில் இருக்கக்கூடிய தோமையார்பாளையம் கிராமத்தை ஒட்டி இருக்கிற அந்த காட்டுப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது நிகழ்வு தொடர்பாக நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட அவங்க எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதை பற்றி நமக்கு கிடைத்த செய்திகளை போட்டிருந்தோம். வனத்துறை, காவல்துறை மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் மூலமாக கிடைத்த தகவல்கள். அந்த தகவலின் அடிப்படையில் இந்த 3 பேரும் வேட்டைக்கு போனதை தெரிந்து வெளியிலிருந்து வந்திருந்த ஸ்பெஷல் கோட் ஃபாரஸ்டினுடைய சிறப்பு படை வனக்காவலர்கள்லாம் பிடிச்சிருக்காங்க. அவங்களோட உள்ளூர் காவலர்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 தரப்புலையுமே போதையில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி தூரத்தில் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. இந்த துப்பாக்கி சூட்டில் முதல்ல ஒருத்தர் அடிபட்டு விழுந்துறாரு. 2வது 2 பேரை பின்னால் இருந்த வனத்துறை காவலர்கள்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. இதில் மகிமேதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாரு. அவர் மது அருந்தாமல், ஏற்கனவே அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கிறதுனால மது அருந்தாமல் இருக்காரு. இவங்க 3 பேரும் மது அருந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த மகிமேதாஸ் மேலே 2020 மான் வேட்டையாடினதாக ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மகிமேதாஸ் தான் தப்பிச்சு போயிட்டாரு. மீதி 3 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிகழ்வுகள் தொடர்பாக நான் நேற்றுக்கு பேசியிருந்ததை ஒட்டிய செய்தியாக நாளையோ நாளை மறுநாளோ அறிக்கையும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் கட்டமாக மைசூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதில் நடந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் செபஸ்டியன் டேவிட் குமாருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கையும் அந்தோனிசாமியுடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கையும் வந்துட்டது. இன்னும் பீட்டருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கை வரவில்லை. இன்னும் சில மணி நேரங்களில் அதுவும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்டம் நம்பர் 1187/2026, டேட் 16/8/2026 அப்படிங்கிற குறியீட்டோடு நடந்திருக்கிற அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் செபஸ்டியன் டேவிட் குமார், வயது 36, ஆண், கிறிஸ்துவர் அப்படிங்கிற விவரங்களோட இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொள்ளைகால் தாலுகா தாசில்தாரர் ஹனூர் போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் நம்பர் 166/2026 அண்டர் செக்ஷன் 103/1 பிஎன்எஸ் ஆக்ட் அப்படிங்கிற குறிப்புகளோட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்குது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செபஸ்டியன் டேவிட் குமாரின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட உடைகள் பற்றிய விவரம் இருக்குது. ஆடைகள் மற்றும் பொருட்கள்: ஊதா நிற முழுக்கை சட்டை, இரத்தக்கரை மற்றும் சேறு படிந்தது. மெரூன் நிற பூமெக்ஸ் உள்ளாடை, இரத்தக்கரை படிந்திருக்கிறது. சிவப்பு நிற இடுப்பு கயிறு, நீலம் மற்றும் சிவப்பு கட்டம் போட்ட லுங்கி, இரத்தக்கரை படிந்தது. உள்ளாடையின் இடது பாக்கெட்டில் MH பிராண்ட் நீல நிற LED ஹெட்லைட் டார்ச் உள்ளது. உள்ளாடையின் வலது பாக்கெட்டில் ஹம்சா சாப் புகையிலை, பீடிகள் மற்றும் சில தீக்குச்சிகளுடன் கூடிய தீப்பெட்டி உள்ளன. ஊதா நிற சட்டையின் முன்புற மார்பு பகுதி பாக்கெட்டில் தீக்குச்சி உள்ளது. உடலின் பின்புறத்தில் காய்ந்த புல் இலைகள் மற்றும் பீடிகள் உள்ளன. இது அவருடைய உடல் பற்றிய குறிப்பு. இந்த பொருட்கள் எல்லாமே RFSL பரிசோதனைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு மூடி முத்திரையிடப்பட்ட சீல் மூலமாக அனுப்பி வைக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவரின் உடல் சுமார் 36 வயதுடைய ஆண், மிதமான உடல்வாகுடனும் மிதமான ஊட்டச்சத்துடனும் வெளிர் பழுப்பு நிறத்துடனும் 169 சென்டிமீட்டர் நீளமுடைய உடல் அப்படிங்கிறாங்க. உடல் முழுவதும் இருகலான தோற்றத்தில் இருக்குது. அவருடைய முதுகின் பின்பகுதியில் அங்கங்கே சின்ன சின்ன கற்கள் ஒட்டி இருக்கிறதா சொல்றாங்க. வாய், மூக்கு மற்றும் காது சேதமடையாமல் இருந்தன. எந்த திரவமும் கசியவில்லை. வெளிப்புற பிறப்புறுப்புகள் சேதமடையாமல் இருந்தன. சீல் வெடிதல் இல்லை. தாடியும் மீசையும் ஒழுங்காக இருந்தன. முகம், கழுத்து, மார்பு, வலது தொடை மற்றும் இடது தொடை ஆகியவற்றில் காய்ந்த இரத்தக்கரைகள் இருந்தன. சட்டை பரிசோதனை செய்ததில் ஊதா நிற முழுக்கை சட்டை, இரத்தக்கரையுடன் ஒழுங்கற்ற கிழிசல் மற்றும் கருகிய ஓரங்கள் காணப்பட்டன. இதில் 14 சென்டிமீட்டருக்கு 5 அளவுள்ள ஒரு ஓட்டை இருந்ததாகவும் சொல்றாங்க. ஒழுங்கற்ற மற்றும் உள்நோக்கிய ஓரங்களை கொண்டு அந்த சட்டை கிழிந்திருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த கிழிந்திருந்த துணியின் ஓரங்களில் துணி எரிந்து கருகி போயுள்ளது. மேலும் கருப்பு படிவ புகைக்கறி படிந்ததற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. 3வது 4வது பொத்தான்களை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலில் உள்ள காயங்களை பற்றி சொல்றாங்க. அதாவது சட்டையில் துப்பாக்கி சூடு நடந்த போதே அந்த குறுகிய தூரத்தில் இருந்த அந்த துப்பாக்கி குண்டுகள் அவருடைய சட்டையை கருகி ஓரங்களை காயப்படுத்தி கருக வச்சுட்டு தான் அது உடலுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதில் உறுதியாகுது. காயத்தின் பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு, ஷாட்கன் துப்பாக்கியால் குண்டு நுழைந்த காயம், இடது மார்பின் முன்புறத்தில் காணப்படும் ஊடுருவிய கிழிசல் காயம். இதன் அளவு 8.5 சென்டிமீட்டருக்கு 6 சென்டிமீட்டர்.
மற்றும் மார்புக்குழி ஆழம் கொண்டது. இந்த தொண்டைக்குழியினுடைய ஆழம் இருக்கிறாங்க. இது நீள் வட்ட வடிவில் உள்நோக்கிய விளிம்புடனும் ஒழுங்கற்ற வளைந்த அமைப்புடனும் காணப்படுகிறது. அதனுடைய காயத்தை சொல்றாங்க. இந்த காயத்தில் கருகல் அறிகுறிகள், மார்பு முடி கருகி இருத்தல், மென்மையான திசுக்கள் கருகி இருத்தல் ஆகியவை காணப்படுகின்றன. காயத்தில் இருக்கிற திசுக்கள், அந்த மேல் தோல், மார்பு முடி எல்லாமே கருகி போயிருக்கிறாங்க. காயத்தை சுற்றி கருமை படிந்துள்ளது மற்றும் குண்டு வாய்ந்த தடத்திற்குள் கரித்துகள்கள் படிந்துள்ளன. ரொம்ப குறுகிய தூரத்திலிருந்து சுடும்போது தான் அந்த துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய மருந்து துகள் எல்லாமே காயத்தில் படிச்சிருக்கும். தூரத்திலிருந்து வந்தாங்கன்னா அந்த காற்றில் வர்ற வேகத்தில் அந்த துகள் எல்லாம் காணாமல் போயிடும். காயம் மட்டும்தான் இருக்கும். தோட்டாக்கள் ஒரு சில நேரத்தில் உள்ள இருக்கலாம், இல்லாமல் வெளியிலையும் போயிடலாம். ஆனால் இதில் சட்டையிலையும் காயம் இருக்குது, முடியும் கருகி இருக்குது, தோளிலும் காயம் இருக்குது, உள்ள இருக்கிற திசுக்கள்லையும் அந்த கறி படிஞ்சிருக்குங்கிறாங்க. இந்த காயம் நெஞ்சின் நடுக்கோட்டிலிருந்து 4 சென்டிமீட்டர் தொலைவிலும், இடது முளைக்காம்புக்கு 4 சென்டிமீட்டர் மேலேயும், இடது கழுத்து எலும்புக்கு 2 சென்டிமீட்டர் கீழேயும் அமைந்துள்ளது. காயம் 2. இந்த காயம் இடது குதிக்காலுக்கு 148 சென்டிமீட்டர் மேலே அமைந்துள்ளது. காயத்தின் விளிம்புகளை சுற்றிலும் 0.5 என்ற சென்டிமீட்டர் அளவுள்ள சில துணை குண்டு காயங்கள் காணப்படுகின்றன. ஒரு காயம் பெருசா இருக்குது, அதை சுற்றியும் சில சின்ன சின்ன குண்டு காயங்கள் காணப்படுகின்றனங்கிறாங்க. குண்டு பாய்ந்த தடத்திலிருந்து சிவப்பு நிற பிளாஸ்டிக் உருண்டைகள் மீட்கப்பட்டு வெடிபொருள் ஆய்வுக்காக பாதுகாப்பாக அனுப்பப்பட்டுள்ளது. அந்த குண்டு பாய்ஞ்சதுல பிளாஸ்டிக் குண்டுகள் இருந்தா சொல்றாங்க. அதாவது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் முதல் கட்டமாக கூட்டத்தை கலைக்கவும் அல்லது தப்பி ஓடக்கூடிய நபரை சுடுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டது. ஏன்னா அந்த தோட்டம் ரப்பர் தோட்டாக்களாக தான் இருக்கும். ஆனால் மிக குறுகிய தூரத்திலிருந்து பாயும் போது அந்த தோட்டா ஆளை கொல்லுவதற்கான சாத்தியம் இருக்குது. இந்த காயம், காலில் உள்ள காயத்திலிருந்து பிளாஸ்டிக் தோட்டாக்கள் எல்லாமே எடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இடது மார்பு குழியில் குறைந்த ரத்தத்துடன் 600 மில்லி ரத்தம் இருக்கிறது. வெடிபொருள் ஆய்வுக்காக காயத்தை சுற்றியுள்ள மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி குண்டுகளை ஆய்வுக்காக குண்டு நுழைந்த காயத்தின் தோல் முழுவதும் சேகரிக்கப்படுகிறது. இது தடய அறிவியலுக்காக அந்த காயத்தில் உள்ள இருக்கிற திசுக்கள், அந்த மாதிரி தோட்டாக்கள், இது எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காங்க. இந்த காயத்தின் மூலமாக உடலில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை பற்றி மருத்துவர் குழு என்ன சொல்றாங்கன்னா, மார்பு சுவர் தசைகள் சிதைந்துள்ளன. 2வது மற்றும் 3வது 4வது விழாய் எலும்புகளில் முறிவு ஏற்பட்டு இடது மார்பு குழி வரை நீண்டுள்ளது காயம். இடது நுரையீரலின் மேல் மடலின் பின்புற பரப்பை கிழித்து இடது மற்றும் எட்டேரியம் என்கின்ற பகுதி இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிளை முழுவதுமாக சிதைத்து கிழித்துள்ளது. முழு தடமும் கிழிந்து இரத்த கசிவுடன் உள்ளது. இந்த பக்கத்தில் பூந்த குண்டு வெளியேறி போயிருக்குது. அதுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை சொல்றாங்க. துப்பாக்கி குண்டு நுழைந்த காயத்தின் திசை, அதாவது வெளிக்காயம் எப்படி இருந்துங்கிறத பற்றி சொல்றாங்க. முன்பிருந்து பின்புறமாக தோட்டா செல்கிறது, குண்டுகள் செல்கிறது. முன்பிருந்து பின்புறமாக செல்கிறது. அந்த தோட்டாக்கள் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் அந்த திசை ஆள் எந்த பகுதியிலிருந்து சுட்டாங்கிறத ஓரளவுக்கு சரியாகவே அனுமானி சொல்லியிருக்காங்க. மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக சுடப்பட்டதா அந்த காயத்தினுடைய தடயம் இருக்கிறாங்க. துப்பாக்கி குண்டு நுழைந்த காயத்தின் வீச்சு மிக அருகாமையில், அது ரொம்ப குறுகிய தூரத்தில் தான் சுட்டிருக்காங்க. துப்பாக்கி குண்டு நுழைந்த காயம் வலது தொடையின் கீழ் 1.3 பகுதியின் உள்பாகத்தில் ஊடுருவும் கிழிந்த காயம் உள்ளது. இன்னொரு காயம் தொடையில் இருக்குன்னு சொல்றாங்க. இதன் அளவு 13 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் அளவு. வலது தொடை எலும்பு வரை ஆழமா அந்த காயம் போயிருக்குன்னு சொல்றாங்க. இங்கேயும் ரத்தம் தேய்ந்த ஒரு குழி உள்ள தேங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதுலயும் கால் சதையிலும் முடியிலும் கருகிய அடையாளங்கள் இருக்குது. காயத்தின் விளிம்புகளுக்கு உள்ளேயும் சுற்றிலும் கருக்கள், தீக்காயம் மற்றும் புகைக்கறி படிந்த மாதிரிகள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. திசுக்களினுடைய நிறம் எப்படி இருந்ததுன்னா சிவப்பு செர்ரி நிறத்தில் இருந்துன்னு சொல்றாங்க. காயத்தில் கரித்துகள்கள் காணப்படுகின்றன. காயத்தை சுற்றியுள்ள பகுதியில் கருமை நிற துகள் படிந்துள்ளது. காயத்தின் விளிம்பை சுற்றி 0.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சில துணை குண்டுகளும் உள்ளன. அந்த காயத்திலும் சில துணை காயங்கள் இருக்குது. வலது முழங்காலுக்கு 10 சென்டிமீட்டர் மேலேயும் வலது இடுப்பு பள்ளத்திற்கு 21 சென்டிமீட்டர் கீழேயும் ஒரு காயம் அமைந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்படி பல இடங்கள்ல உடல்ல காயங்கள் இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. இது தவிர உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த இடங்களை பற்றியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நெற்றியில் 1 சென்டிமீட்டர் நீளமும் 1/2 சென்டிமீட்டர் அகல அளவுள்ள சிராய்ப்பு சிவப்பு நிறத்தில் உள்ளது. மூக்கின் நுனியில் 0.5 சென்டிமீட்டர் அளவுள்ள சிராய்ப்பு. வலதுகன் கன்னத்தில் 3 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள சிராய்ப்பு இருக்கிறதால சொல்றாங்க.
உள் பரிசோதனையில் மண்டையோடு மற்றும் மண்டையோட்டினுடைய பக்கவாட்டு அமைப்பு மண்டையோடு சேதமடையவில்லை. எலும்பு முறிவுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. தலை ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. சவ்வுகள் சேதமடையவில்லை. மண்டையோட்டினுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய சவ்வுகள் சேதமடையவில்லை. மூளையின் எடை 1250 கிராம். அதெல்லாமே சரியாக இருக்கிறாங்க. மார்பு கூடு, மார்பு சுவர், விலா எலும்புகள் மற்றும் மார்பெலும்பு காயம்பட்டிருக்குது. நுரையீரல் சவ்வு மற்றும் குழி 600 மில்லிமீட்டர். இடது மார்பு குழியில் ரத்தம் கட்டிகளுடன் தேங்கியுள்ளது. நுரையீரலுடைய அளவுகளை பற்றியும் சொல்கிறாங்க. 300 கிராம் எடை. வயிற்றில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனுடைய ஜவ்வு சேதமடையவில்லை. மேல்தோல் சேதமடையவில்லை. வாய், தொண்டை மற்றும் உணவு குழாய் சேதமடையவில்லை. வயிறு மற்றும் அதன் உள்ளடக்கங்கள் பல குண்டு துகள்கள் உள்ளன, காயங்கள் உள்ளன. குண்டு துகள்கள் வயிற்று சுவரில் பதிந்துள்ளன. வயிறு காலியாக உள்ளது. சளிச்சவு வெளியேறியுள்ளது. வயிற்றில் எந்தவித வாசனையும் அசாதாரணமும் கண்டறியப்படவில்லை. வயிறு சுத்தமாக இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி உடலுடைய பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க. சிறுநீர் பையும் சேதமடையாமல் வெளிப்புறம் பாதுகாப்பாக இருந்துக்கிறாங்க. இது எல்லாமே சான்று பொருள் பாதுகாத்தல் அடிப்படையில் ஆய்வுக்காக சில உறுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் அவங்க உடற்கூறு ஆய்வு நடந்தபோது உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் தோட்டாக்கள் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்புறதுக்கு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அதை அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே வீடியோவாகவும் புகைப்படமாகவும் உடற்கூறு ஆய்வின் போது எடுத்தது அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்துருக்காங்க. உயிரிழப்புக்கான காரணங்கள் பற்றி குறிப்பிடும்போது 15/8/2026 அன்று காலை 10:10 மணிக்கு உடல் குளிரூட்டப்பட்ட அறைக்கு கோல்டு ஸ்டோரேஜ் மாற்றப்படுவதற்கு முந்தைய 24 மணி நேரத்துக்குள் இந்த இறப்பு நிகழ்ந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இது வழக்கமாக எல்லா உடற்கூறுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கான காரணங்களை பற்றி சொல்லும்போது இறந்து போன நபருடைய இடது மார்பு மற்றும் வலது தொடைப்பகுதிகளில் ஏற்பட்ட பல ஷாட்கன் காயங்களால் உண்டான இரத்தப்போக்கு மற்றும் ஷாக், அதிர்ச்சி ஆகியவற்றை இறப்பிற்கான காரணமாகும். பிரேத பரிசோதனை முடிவுகளின்படி முதல் ஷாட்கன் காயம் மிக அருகில் இருந்து க்ளோஸ் ரேஞ்ச் சுடப்பட்டதால் ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது ஷாட்கன் காயம் மிக அருகிலிருந்து சுடப்பட்டதால் ஏற்பட்டது. இந்த 2 காயமே, அதாவது ஒரு தொடையில் இருக்கிறது, மார்பில் இருக்கிறது, 2 காயமே மிக குறுகிய தூரத்திலிருந்து சுடப்பட்டதனால்தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்குது. அந்த காயத்தின் மூலமாகத்தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செபஸ்டியன் டேவிட் குமாருடைய உடற்கூறு ஆய்வறிக்கை. இதே மாதிரி தான் அந்தோணிசாமியினுடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கையிலும் மிக குறுகிய தூரத்திலிருந்து சுடப்பட்டதில் அவருடைய வயிறு மற்றும் நெஞ்சு பகுதி, லிவர் காயம்பட்டு அந்த இடத்துல ஏற்பட்ட இரத்தப்போக்கினால் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. கர்நாடக வனத்துறை இதை என்ன நோக்கத்தில் சுட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்கவே முடியல. அங்கே கிடைக்கிற தகவலின்படி போதையில் இருந்த வனத்துறை ஊழியர்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. மிக மிக குறுகிய தூரத்திலிருந்து தான் சுட்டாங்கன்னு சொல்லி முதல் கட்ட தகவல் நமக்கு தெரிஞ்சது. அதை உடற்கூறு ஆய்வும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது. பீட்டருடைய உடற்கூறு ஆய்வு வரைக்கும் கிடைச்சிடும். அது கிடைச்சாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் புதுசாக வேறுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொன்னதை போல கொள்ளைகள் கோட்டாட்சியர் தினேஷ்குமார் மீனா விசாரணை ஓரளவு சரியாக தான் போகணும்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உடற்கூறு ஆய்வறிக்கை மிக சரியாக எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதுபோலவே அடுத்தடுத்த கட்ட விசாரணையும் தொடர்ந்து குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். கர்நாடக அரசு இதை நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்னூர் போலீசாருடைய விசாரணை அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.